தளபதியின் பைரவா, ஜி.வி. பிரகாஷின் ப்ரூஸ்லி, அருண் விஜயின் குற்றம் 23, ஜெய் நடிப்பில் எனக்கு வாய்த்த அடிமைகள், கிருஷ்ணா நடித்துள்ள யாக்கை மற்றும் கலையரசன் நடித்துள்ள அதே கண்கள் என 6 படங்கள் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணியிருப்பதாக அனௌன்ஸ் பண்ணினாங்க. அதுல இருந்து தியேட்டர் ஓனர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மத்தியில ஒரே டென்ஷனாம். எப்படி இத்தனை படங்களுக்கு இருக்கிற தியேட்டரை பிரித்து கொடுக்க முடியும்னு பேசிட்டு இருக்காங்களாம். ஆக பொங்கல் ரிலீஸில் இருந்த பல படங்கள் பின்னுக்கு தள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுமுக டைரக்டர் சோலை பிரகாஷ் டைரக்ஷன்ல சசிகுமார், தான்யா உட்பட பலர் நடிப்பில் தேனி பகுதியை சுற்றியே வெறுவெறுன்னு ஷூட்டிங் நடத்தி முடிக்கப்பட்ட படம் பலே வெள்ளையதேவா. இந்த படத்தை பார்த்த சென்சார் போர்டு படத்திற்கு யூ சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணதை அடுத்து படத்தை டிசம்பர் 23 ரிலீஸ் பண்றதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க படக்குழு. மணிரத்னம் டைரக்ஷன்ல காற்று வெளியிடை படத்தில் நடித்து வரும் கார்த்தி இந்த படத்தை அடுத்து சதுரங்க வேட்டை வினோத் டைரக்ஷன்ல ஒரு படத்தில் நடிக்க இருக்கிறார். இந்த படத்தோட ஷூட்டிங் ஜனவரி 3rd வீக் ஸ்டார்ட் ஆக இருக்காம். இந்த படத்துல கார்த்தியுடன் நடிக்க கமிட் ஆகியிருக்கிறாராம் ராகுல் பிரீத் சிங். பிரசாந்த் சிம்ரன் நடித்த ஜோடி படத்துல தோழியாக நடித்த த்ரிஷா அமீர் டைரக்ஷன்ல டிசம்பர் 13th ரிலீஸ் ஆன மௌனம் பேசியதே படம் மூலம் ஹீரோயினாக இண்டஸ்ட்ரிக்குள்ள அறிமுகமாகி இப்போ தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் நடிச்சு முன்னணி நடிகையாயிருக்காரு. இதை கூர்ந்து கவனிச்ச த்ரிஷாவின் திரையுலக ஃப்ரெண்ட்ஸு அவரோட 14 years டிராவல்ல அப்ரிஷியேட் பண்ணி விஷஸ் தெரிவிச்சிருக்காங்களாம். நடிகைகள் தான் ஒரு பாட்டுக்கு குத்தாட்டம் ஆடுவாங்க. அவங்க மார்க்கெட் கொஞ்சம் இறங்கும்போது இந்நிலையில இப்ப இமைக்கா நொடிகள் படத்துல நயன்தாராவுடன் ஒரு பாட்டுக்கு நடிக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார் வளர்ந்து வரும் நடிகர் விஜய் சேதுபதி. இவர் ஏற்கனவே திருடன் போலீஸ் படத்துல ஒரு பாட்டுக்கு நடனம் ஆடியிருக்கிறார் என்பதும் மறப்பதற்கு இல்ல. முருகானந்தம் என்று புதுமுக டைரக்டர் இயக்கும் படத்துல விஷ்ணு விஷால், சூரி, கேத்ரின் தெரா உட்பட பலர் நடிப்பில் உருவாகி வரும் படம் கதாநாயகன். இந்த படம் ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆகி இப்ப போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கும் நிலையில டைரக்டர் முருகானந்தம் சொன்ன ஒரு கதை பிடித்து போக அவரு டைரக்ஷன்லேயே இன்னொரு படம் நடிக்க இருக்கிறாரு விஷ்ணு விஷால். இப்ப இந்த படத்துல அவருக்கு பேராக நடிக்க ஆக்டர் ஹன்சிகாவிடம் பேச்சுவார்த்தை நடந்து வருதாம்.